நீங்க எப்பயாவது வந்து ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து புடிச்சு அந்த பொண்ணுகிட்ட வந்து தைரியத்தெல்லாம் வளர்த்துக்கிட்டு போயிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு இல்ல, நோ, எனக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்லிச்சுன்னா நீங்க அடுத்து பண்ற விஷயம் என்னவா இருக்கும்? டிபிக்கல் தமிழ் மூவி ஸ்டைல்ல நான் என் லைஃப்ல பண்ண விஷயம் என்னன்னா, கீப் ஆன் சேஸ் பண்ணி அந்த பொண்ணு கூடவே இருக்க ட்ரை பண்ணி ஃப்ரெண்ட் ஜோன் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் ஃப்ரெண்டா இருந்து, ஸோ இந்த ஃபீல்ட்ல நான் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு இல்ல அப்படின்னும் போது அது நமக்கு இல்ல, அவ்வளவுதான். எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அது நமக்கு இல்லைன்றத வந்து நம்ம மறந்துடுறோமோ, நம்ம வந்து கீப் ஆன் சேஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஐ எம் ட்ரைங் டு ப்ரூவ் தட் ஐ எம் டூ குட் ஃபார் யூ, ஸோ ப்ளீஸ் அக்செப்ட் மீ அப்படின்ற மாதிரி திரும்ப 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 ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது வந்து நாட் ஆல்வேஸ் குட்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. ஏன்னா என் லைஃப்ல நான் வந்து லவ்லயும் சரி, இல்ல வந்து லைஃப்ல எடுக்கிற டிசிஷன்ஸும் சரி, நான் ஒரு சர்டைன் திங்ஸை வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணுவேன். அந்த ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஐ வில் டேக் அவே த என்னென்ன கத்துக்கிட்டனோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் லைஃப்ல வேற ஒரு பாத்துக்கு மூவ் பண்ணி போறது தான் நான் ப்ரிஃபர் பண்றேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரே விஷயம் திரும்ப 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 பண்ணி எனக்கு வரலன்னும் போது ஐ திங்க் லைக் மேபி இந்த இடத்துல நம்ம இருக்க வேணாம், இந்த இடத்துல நமக்கான இடம் இல்லை போலன்னு நினைச்சிட்டு நான் மூவ் பண்ணுவேன். இதே மாதிரி எத்தனை பேர் மூவ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ரீசெண்ட் டேஸ்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் நிறைய விஷயங்கள் மாதிரி வந்து ரிப்பீட்டடா ட்ரை பண்ணிட்டு அட்டன் பண்ணிட்டு பல வருஷங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் த டே வாட் ஐ திங்க் இஸ் லைக், என்ன கத்துக்கிட்டோம் இவ்வளவு நாள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி நம்ம என்ன கத்துக்கிட்டோம், அது நமக்கு பிற்காலத்துல யூஸ் ஆக போதா இல்லையான்றதை பொறுத்து தானே எல்லாமே வெதர் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஆர் நாட்ன்றதே இருக்கு. ஸோ அதனால சம்டைம்ஸ் ஐ திங்க் ஐ டோன்ட் நோ ஹவு டு டேக் நோ ஃபார் அன் ஆன்சர். அதனால தான் நான் வந்து கீப் ஆன் புஷ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி தோணுமா, இல்லை வந்து வேற மாதிரி தோணுமானாலுமே கமெண்ட் பண்ணுங்க. வி வில் டிஸ்கஸ் அபவுட் திஸ். டாடா.